ஆனால் இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா கொக்கோடு. இங்கே வந்து பார்த்து போங்க. இது வரைக்கும் சொன்னவங்கள விட இவங்க சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொக்கோடு வந்து இந்த வழியாக தாங்க மேலே போகணும். இதில் வந்து யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இதிலேருந்து எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க தான். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் பார்த்து போங்க, இங்கெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே பார்த்து போங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். வாங்க கிளம்பலாம். ஆனால் அங்கேயும் மக்கள் இருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லா கிராமங்களும் அப்படி தான் போயிட்டுருக்கு போல். அதாவது கொஞ்சம் சிட்டியை தவிர மற்ற எல்லாருமே வந்து அந்த கஷ்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க போலங்க. இப்போ நம்ம போக போகிறது முற்றிலுமாக யானைக்காடு. எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. நம்ம இவ்வளோ நேரம் வந்தோம், எல்லாத்துட்டையும் கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத போய் பார்ப்போம். ரோடெல்லாம் நம்ம 2 வீலரில் ஜாலியாக வந்துட்டு போகிறோம், ஈஸியாக வந்துட்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம கொக்கோடு கொக்கோடு மேலே தானேங்கம்மா போகணும். கொக்கோடு இதில் இது என்ன ஊருங்கம்மா? வக்கன மரம். இதெல்லாமே வக்கன மரம். சரி சரிங்கம்மா. கொக்கோடு போயிட்டாருங்கம்மா. இதெல்லாமே இந்த மக்களுடைய கிராமங்கள். வக்கன மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே தான் வந்து நம்ம கொக்கோடு அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஆமாம், சும்மா சொன்னாங்க ரோடு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு. இங்கே வேறு மாதிரி மிரட்டுது ரோடு. அது இதுலேயே தான் போகணுங்களா? ஆமாம் ஆமாங்கம்மா, அதில் போகணுங்களா? அது எங்கேயும் மாதிரி கிராமம் அங்கே இருக்கா? ஆமாங்கம்மா, ஆமாம் கரெக்டு கரெக்டு. ஆமாம் ஆமாங்க. ஓஹோ சரி சரி சரிங்கம்மா. என்ன ஊருங்கம்மா அது? கொக்கோடு. சரிங்கம்மா. வர்றது சாணகுடல்னா இங்கே தான் எந்த அதிகாரியும் வர்றாங்க. அங்கே போகிறது இல்லை. அங்கே போகிறது இல்லைங்க. அங்கே எத்தனை கிராமங்கள், எத்தனை வீடு இருக்குங்கம்மா? 25. இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 15 தான் இருக்காங்க. ஒரே கணக்கு தாங்க. அதுவும் இதுவும் எல்லாமே ஒரு இதுன்னா இங்கே ஒரு 20 குடும்பம், அங்கே ஒரு 20 குடும்பம், அந்த மாதிரி இருக்காங்க. ஓ, நீங்கள் எந்த ஊருங்கம்மா? நீங்கள் கொக்கோடு. இங்கே வந்துருக்கீங்க? ஓ சரி சரி சரிங்கம்மா. அங்கிருந்து இப்படி ரோட்டு வழியே இப்படி தான் வரணுங்க? இல்ல குறுக்கேட்டா இருக்குது. இந்த ஆணை இப்படி இருந்துட்டானா ஓட முடியுமா? அதான் அதனால ரோடு சுற்றி 2 பேர் 3 பேர் வர்றாங்க. உங்க பேருங்கம்மா? பாப்பாத்தி. பாப்பாத்தி. நீங்க இதே அதாவது பல தலைமுறையாவே இதே ஊரு தான்? எங்க அப்பா அம்மா ஊரு கரிக்கியூர். கரிக்கியூர். உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. சரி சரி சரிங்கம்மா. நீங்க? நாங்க கோயம்புத்தூருங்கம்மா. இந்த மலையை தாண்டினோம்னா இங்க வந்து அப்படி மலை கிராமம்லாம் இருக்கும் இல்லைங்கம்மா, அங்கெல்லாம் பாக்குறதுக்காக வருவோம் அப்பப்போ. இப்போ அந்த வெள்ளரி கொம்பை போனாங்க, இந்த ஜானகி அம்மாவை கூட யானை மிதிச்சு கொண்டுருச்சு இல்லைங்க, தெரியுங்களா? ஆமாமாங்க. அது 4 பேரு. அதான் போன வாரத்துல தாங்க, ஒரு 4-5 நாள் தான் இருக்குங்க. யானை வந்து இவங்க தான் கடைக்கெல்லாம் போயிட்டு காட்டு வழியில் நடந்து வந்திருக்காங்க. யானை இப்படி வந்து புதர்ல மறைஞ்சு நின்று இருக்கு. இவங்க தெரியாம பக்கத்துல போயிட்டாங்க. பக்கத்துல போயிட்டு பின்னாடி வந்து 3 பேர் ஓடிட்டாங்க. அந்த அம்மா கொஞ்சம் வயசானவங்க வேற, திரும்பி வர முடியாத உடனே யானை தும்பிக்கை வச்சு இழுத்து கீழே போட்டு ஒரு மிதி தான். அதுக்கு வேற மற்றவங்க எல்லாம் பிடிக்கிறதுக்கு ஓடி இருக்கு, இவங்களாம் தெரிச்சுட்டாங்க. அப்புறம் கடைசியில நாம ஓடிட்டாங்க. முடியாதுங்க. அதே எங்க பசங்க இந்த 2 வாரமா எங்கேயுமே கீழே புள்ளை விட்டுன்னு போகாது. எங்க பெரிய பிள்ளைதான் இருக்குது. அதே எங்க குழந்தைனாரு. அதனால எங்கேயும் போகாது அப்படின்ட்டாங்க. சரி சரி சரி. சரின்ட்டு இன்னைக்கா பொம்பளை கூட்டிட்டு கோயிலுக்கு போவாங்க. சரி சரிங்க. கொஞ்ச நேரம் எங்க பசங்க அந்த எல்லாம் போயிட்டாங்க கோயிலுக்கு. எங்கேயும் எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க? இங்கே ஐயா கோயில். என்ன கோயிலுங்க? ஐயா கோயில். அது எங்கேயுமா இருக்கு? இந்த பாறைக்கு அந்த பக்கம் இருக்கு. பக்கமா தூரங்களா? அது தூரம். தூரம். சாயங்காலம் 4 மணிக்குள்ளே தான் வருவாங்க. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு போவாங்க? காலையில் 9 மணிக்கு போயிட்டாங்க. ஓ, டெய்லியும் போவாங்களா? இல்லை, திங்கக்கிழமை போவாங்க. எல்லா திங்கக்கிழமையும் காலையில் 9 மணிக்கு இங்கேருந்து தான் போவாங்களா? இப்போ நாங்களாம் போகலாங்களா? போகலாம், ஆனால் டைமுக்கு நீங்கள் வர முடியாது. அதான் 9 மணிக்கு இங்கே இருந்தால் இவங்களோட சேர்ந்து போயிட்டு வர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும். 4 மணிக்கு 4:30 மணிக்கு தான் வர முடியும். சரி சரிம்மா. எல்லா திங்கக்கிழமையும் போவாங்களா? வர போயிட்டு வரலாம். என்ன கோயிலுங்கம்மா அங்கே இருக்குது? முனியப்பன் கோயில். சரி சரி. இந்த பாறையெல்லாம் தாண்டி போகணுங்களா? ஆனால் எல்லாமே யானை பகுதியாக இருக்கேங்கம்மா, எப்படி வாழ்கிறீங்க? எப்படியோ மறைஞ்சு
டைரக்டா ஆய் ஓயின்னு போறது தான். சத்தம் போட்டால் யானை ஓடுங்களா? ஆ இப்படி திருப்பி நம்மள தான் துரத்தும். திருப்பி வந்தேன்னா நாங்க திருப்பி ஓடுறாதா, பின்னாடி சவுண்ட் போடுறாதா, அதான் அதான் அதான். இப்படிதான். ம். எத்தனை நாள் ஆகுது தியானிங்க மாட்டு? அது ஒரு 4-5 நாள் தாங்கம்மா இருக்கும். நாங்கள் போகும்போதே 3 நாள் ஆச்சுன்னாங்க. நாங்கள் முந்தா நேற்று என்னவோ போனோம். அப்போது ஒரு 5 நாள் ஆச்சுங்க. அது 6 விட்டாலும் கறிக்கு ஒரு தகவல் வந்து இங்கே வந்திருக்குது. ம். அப்போ வெள்ளிக்கிழமைனாலே நம்ம தான் ஜானகி மாமா வெளியூர் கொம்பில் ஆணை அடிச்சிட்டு அதாங்கம்மா. அப்படின்னு எங்களுக்கே கஷ்டமாக தான் இருந்தது. இப்படி வந்திருக்காங்க. அந்த ஊர் தலைவர் தாத்தனார் இருக்கிற போது போயிட்டு வந்தேன். அதுக்கு பிற்பாடில் நான் போகிறது இல்லைங்க. அங்கே இருக்கிறவங்க குறும்பர்கள் தானேங்கம்மா. ஆமாம், இங்கே இருளர்கள் இருக்காங்க. சரி அந்த சரி. சுண்டைப்பட்டியெல்லாம் விரார் தான். சுண்டப்பட்டியும் இருளர்கள் தான். ஆமாம்மா. அதுக்கு கீழே போனால் தான் குறும்பரசு இருக்காங்க. உங்களுக்கு இந்த தொழிலில் என்ன தொழிலுங்கம்மா பண்ணுறீங்க? நாளை இங்கேயும் போகிறதில்லை. சரிங்க. இந்த ஓவியப்ப வாங்குறதோட சரி. ம். 2 பசங்க தான் கஞ்சி ஊற்றுறாங்க. பசங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க இந்த கட்டை வேலைக்கு தான் போகிறாங்க. கட்டட வேலைக்கு தான் போகிறாங்க. கட்டடம் இல்லை, வேறு மரத்து கூட விறகு தூக்குறதுக்குங்களா? சரி சரிங்கம்மா. இன்னைக்கெல்லாம் போகிறதில்லை, ம். கோயிலுக்கு போயிட்டாங்க. சரி சரிங்க. எப்பவுமே திங்கக்கிழமைனா உங்கள் கோயிலுக்கு போயிடுவாங்க. எல்லாருமே அப்படி தான் பண்ணுவீங்க. அது வந்து பொம்பளையாலும் போகிறதில்லை, ஆம்பளைங்க மட்டும்தான் போகிறாங்க. சரி சரிங்க. நீங்கள் இந்த பாறையில் வரைஞ்ச ஓவியம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களேங்கம்மா, அது எங்கேயும்மா கரிக்கியூரில் இருக்குங்களா? எப்படி பாறையில் இல்லை ஓவியம்லாம் வரைஞ்சிரு, மனுஷங்களோட ஓவியம்லாம் வரைஞ்சிருப்பாங்கன்னு சொன்னாங்களே, கறிக்கூர் தான். கரிக்கியூர் தாங்களா? அது போய் பார்க்கணுமா? ஆமாங்கம்மா, அதுவும் போய் பார்க்கணும். சரி, இந்த கிராமம்லாம் இருக்குது, எப்படி தான் வாழ்கிறாங்கன்னு தெரியல. நான் இப்போ வந்துட்டு இருந்தேன், ஃபுல்லாக பார்த்தா யானைக்காடு. யானை எல்லாம் அங்கங்கேயே போட்டு வச்சிருக்கு. பார்க்க எனக்கு பயமா இருக்குது. திடீர்னு இப்போ இந்த முக்கில் நின்றுச்சுன்னா என்ன பண்ணுவேன் நான்? பண்ண முடியாது, வண்டியும் திருப்ப முடியாது, வண்டி போட்டு ஓடவும் முடியாது. அதை விட பயமா தான் இருக்கு. ஆமாம், எனக்கு அப்படியே நெஞ்சு வெளியே வந்து விழுந்துரும் போல இருக்கு, அந்த அளவுக்கு பயமா இருந்துச்சு எனக்கு. அது காலைல சாயங்காலம்னா வண்டி가 திரும்பி போயிட்டு இருக்குது, அதான் வேலைக்கா இருக்குது. இப்போ மத்தியான நேரத்தில் எந்த வண்டியும் இல்லை, வராது. அதான் அப்போ யானை ரோட்டுக்கு வந்துடும். ஆமாம், வெயில் நேரத்தில் வராது. இப்போ சாயங்காலுக்கு இப்போ பசங்க வந்திருக்கிறாங்க. இந்த ரோடே போய் அதில் போய் பாரு, அங்கே பாரு ரோடு தெரியுது, இந்த பாறைக்கு மேல் பக்கம். ஆமாங்கம்மா, அதுதான் ரோடு. அப்படியே அந்த வீட்டு லைன் இருக்குதுல்ல, அதிலே போகும் வண்டி. நம்ம இப்போ வரும்போது ஒரு ரோடு இப்படி மேலே ஏறிச்சிருங்களா, அந்த ரோடு போகிறதுங்களா? சரிங்கம்மா. அங்கே போனால் அங்கே போயிடும், நேராக போயிடலாம். இங்கே தெரியுது பாரு, அதுலேருந்து அந்த மரத்துலேருந்து பாரு ரோடு தெரியுது. அதான் தென்னை மரம் தெரியுது. ஆமாம், அந்த லாஸ்ட்டில் தெரியுது தென்னை மரம். அதுதான் ஊரே. எத்தனை குடும்பம் இருக்குங்கம்மாங்க? 25 குடும்பம் இருக்குது. ஆனால் ஏன் இங்கே பஸ்ஸே இல்லைங்கம்மா? பஸ்ஸு இங்கே முன்னாடி வக்கன மரத்துக்கு போட்டாங்க, அது ஒரு 5 மரம் அந்த சுடுகாடு பக்கத்தில் விழுந்துடுச்சு, அதுலேருந்து வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. வண்டி வர்றதில்ல, ரோடும் சரியில்லை. வரும்போது ரோடு முன்னாடி மண்ணு ரோடு இருந்தது. இந்த ஐயாப்பா வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அந்த பெரிய கல் மட்டும் ரோட்ல போட்டுருச்சு, அதோட அதுவும் முடிஞ்சது. அதான் என்ன வசதிமா எங்களுக்கு இல்லை. தண்ணி தேங்கி உடைஞ்சு அது தண்ணி போயிட்டு இருக்குது. அதுக்கு விண்ணப்பு கொடுத்தாலும் அதுமே எடுத்து யாருமே வந்து பார்க்கறது இல்லை. இப்போ உங்களுக்கு தண்ணியில் எங்கேருந்துமா வருது? எங்க கொக்கெடுக்கும் அந்த மேலே நேரத்துக்கு கீழே, அதுலேருந்து டேங்க்கு தண்ணி. சரிங்க. அதே போய் 4 பேர் 5 பேர் போய் இந்த பயந்து தண்ணி கட்டிட்டு வரணும். இன்னைக்கு கட்டிட்டு இப்படி வந்து கொஞ்சம் ஒழுகுது, அதுக்குள்ளே அந்த தண்ணி அங்கே விட்டாச்சு. சாமியார் ஏதோ 2 கூட 3 கூட தண்ணி எடுக்கிறதா. நீங்கள் போய் குடத்துல எடுத்துட்டு தான் வரணுங்களா? இல்லை, பக்கத்துலேயே ஊருக்குள்ளே டேங்க் இருக்குது, காட்டுக்குள்ளே பைப்பு வரணும். ஆமாம். அதை நாங்கள் போய் ஆனை துரத்தி பார்த்துட்டு தண்ணி எடுத்துட்டு கட்டிட்டு வருவோம். டேங்கு தண்ணி வர நாங்கள் தண்ணிக்கு வந்துடுவோம். வீட்டுக்கு தண்ணி வந்துடுச்சு, தண்ணி நிறைஞ்சிட்டு அப்படிங்கிற ஆசை தான் இருக்குது. அது நாங்கள் வந்துட்டு போய் அந்த பைப்பு கட்டி இந்த பக்கம் திரும்பும்போது அந்த பக்கம் அந்த பைப் எடுத்துரு மறுபடியும் அதே மாதிரி உடச்சிருது. யானை தான் புடிங்க குடிக்கிறதா? ஓ சரி, யானை புடிங்க குடிச்சிடும். ஜாயிண்ட் பஸ் கட்டுறோம். ஆமாமாங்கம்மா, அந்த கட்டி அவுத்து குடிக்குது. அவ்வளோ அந்த தண்ணியை குளிக்கிறதா சேர்த்து ஆடுறதா விளையாடிட்டு இருக்கிறதா. அவ்வளோ விவரம் இருக்கு. அப்போ நம்மளெல்லாம் ஏமாத்துற, நம்மளாம் எங்கே இருந்தாலும் இங்கே தேடி கண்டுபிடிச்சிரும். என்னமோ கடவுள் தான் எங்களுக்கு. ஆமாம், உண்மைதான். எத்தனை நீங்கள் பல தலைமுறையாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி தப்பிச்சு தான் இருக்கணும் போல. அதான் கடவுள் தான் எங்களுக்குன்னு. அதான் நம்ம உயிர் ஆக்கி பெற்றவங்க தான்
கஞ்சி ஊற்றுறாங்க, தண்ணியும் கொடுக்குறாங்க. அதான் கரெக்டு தான். வேறெல்லாம் யாருமே எங்களுக்கு ஆளுக்கு உதவியெல்லாம் இல்லை. கடவுள் தான் உதவி. கடவுள் தான். போனால் இங்கே ஒரு 2 பொம்பளை எங்கள் குழந்தைனார் பொண்டாட்டி ஒன்று. இப்படி போனால் எங்கள் பெரிய பிள்ளைய ஒன்று இருக்குது. இல்லைன்னா வேறு ஆளெல்லாம் இல்லை. வேறு யாருமே இல்லைங்க. இதுக்குள்ளே 20 வீடு இருக்காங்கம்மா? எல்லாம் கீழே இருக்காங்களா? அது பாரு, கீழே பாரு வீடு தெரியுது. ஆமாங்க, அங்கே லாஸ்ட்டில். அதுலேருந்து இவ்வளோதான். நீங்கள் என்ன மாதிரிங்கம்மா விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயமெல்லாம் பண்ணுறீங்களா? விவசாய காடெல்லாம் பாரு எப்படி இருக்குதுன்னு. டேய், இந்த ஆனை. சரிங்கம்மா. இது என்ன இங்கே வருது? அதை எப்படியோ பார்த்துட்டு போகுது. பயாமல் பாரு போகுது. பேகெல்லாம் பிடிங்கிற போகுது. ஆனைனால அவங்க விவசாயம் பெருசாக பண்ணுறது இல்லைங்க. நம்ம கூலி வேலை தான். என்ன வேலைக்கு போவீங்க? என்ன கூலிக்கு போவீங்க? கட்டுக்கு போகிறாங்க பையனுக்கு 800 ரூபா கொடுக்குறாங்க. 200ங்களா? 800. சரிங்கம்மா. பசங்களுக்கு ஆம்பளைகள். இந்த எஸ்டேட் வேலைக்கு போனால் 400 ரூபா. 400 ரூபா. ஒரு பொம்பளைகளுக்குமா ஆம்பளைக்கும் கூலி ஒரே கூலி தான். 400 ரூபா கொடுப்பாங்க எஸ்டேட் போனால். இந்த கண்ட்ரேட்டு இந்த விறகு வேலைக்கு போனால் 800 ரூபா. 800 ரூபா கொடுப்பாங்க. அதே தண்ணி அடிக்கிறதுக்கு வர வேணும். ஆமாம், உடம்பு வலின்னு. ஐயோ சாமி. அதை ஒரு 3 நாள் 4 நாள் போவாங்க. உடம்பு வலி, அம்மா இன்னைக்கு இப்படிமா போய் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நாங்கள் ஒன்று பேச என்ன பண்ணுறது? எப்படியோ பண்ணிட்டோம். எங்களுக்கு கிடைச்சா சாப்பிடாது, கிடைக்கலையா இருந்துக்கிறது அப்படின்னு பேசாமல் இருந்துக்கிறேன். இந்த காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்கிழங்கு இந்த மாதிரி தேன் எடுக்கிறதுக்கெலாம் போவாங்களா? அதெல்லாம் இப்போ இல்லை. இந்த ஆனை கூட்டத்தில் போவாங்க. ஓ சரிங்கம்மா. இப்போ இந்த குடியிருப்பில் மட்டும்தான் யானை இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் யானையாக தான் கிடைக்கும். நைட்டுக்கு வரும். நைட்டுக்கு இப்படி தான் இருக்கீங்களோ? பயமாக இருக்குது எனக்கு, நினைக்கும் போதே பயமாக இருக்குது. எங்கள் கொக்கோடில் முன்னாடி ஒரு 4 வாழைத்தார் இருக்குது. வாழை போட்டிருக்கு கண்ணு. அதுக்கு இந்த தேங்கு இது நடு சென்ட்ரலுக்கு புளிய மரம் இருக்குது. இது வீடு. நேற்று நைட்டே நம்ம ஆமாம் நாய் உழைக்குது. நாய் உழைக்கிற போது எதுக்கு நாய் உழைக்குதுன்னா எங்கள் பெரிய பையன் வந்து இப்படி வந்து இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள டேங்கு இப்படி உங்களை மாதிரி யானை இப்படி நிற்குதாம்மா. அப்பா பக்கத்தில் அந்த டேங்கு தண்ணிக்கு வந்திருக்குது. அதான் அப்பா டேய் தம்பியே வர்றது ஆனை வந்திருக்குதுடா, டேங்கில் வந்திருக்குதுடா, எந்திரா. அப்போ நான் தடாருன்னு வந்துருக்கேன். அம்மா கதவு தட்டுறல, நான் தட்டினேன். அம்மா நீ வெளியே வராதும்மா, நீ கதவு திறக்காதம்மா அப்படின்னா. எங்கடா நிற்குது? டேங்குலேருந்தும்மா நிற்குது அப்படின்னு. அம்மா டேங்கு அப்படிதான் இருக்குது, இதுதான் வாசல் இப்படின்னா நேருக்கு நேரம் கதவு திறக்கக்கூடாதுங்கிற போது உட்பட்டு இப்படி வந்து இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யானை காடு தான். அது ஒன்றும் இல்லைங்க, சார்ஜ் போட்டேன், பவர் பேங்க்கை வந்து பாக்கெட் இல்லையா அதில், அதனால் அப்படியே போட்டேன். நேரம் பார்த்தா உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அதுவே வெயிட்டு கீழெலாம் நல்லா இழுக்குது. இந்த கிராமம்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற மலைக்காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. ஐயோ பாருங்க, இன்றைக்கி ஒரு நாள்லேயே வண்டி ஒரு மாதிரி ஆயிரம் போல் இருக்குது, ஒரு வழி ஆயிரம் போல் இருக்குது. இது வேறு சைடில் மாட்டிக்கிட்டு ரோட்டை பாருங்கள். சத்தியமாக அது ரோடே இல்லைங்க. இவன் எப்படி தாங்க போகிறான்னு தெரியல. பொறுமையாக ஒன்றும் ஆகாது, போங்க பொறுமையாக போங்க. நம்ம சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், மறுபடியும் பசிக்கவே ஆரம்பிச்சிச்சுங்க. அந்தளவுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே சுற்ற வேண்டிய இதில் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சவுண்டு அதிகமாக கேட்குங்க. இவ்வளோ நேரம் வந்து நான் ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன். வாவ், நம்ம போன இது தெரியுது பாருங்கள். அந்த அம்மா இந்த வழியாக தான் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை சுற்றியும் அப்படியே நிறையா கிராமங்கள், அந்த மலைத்தொடரெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் நிறைய கிராமங்கள் இருக்குங்க. வாவ், இப்போ வந்து ஹெட்ஃபோன் போடலைங்க, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். இடையில நிறைய நாய்ஸ் கேட்கும், அப்படியே கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா சார்ஜும் போடணும். ஹெட்ஃபோன் நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இல்லையா, சி டைப் ஹெட்ஃபோன் தான், அதனால் நம்ம வந்து அதுலேயே தான் இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு சவுண்டு கம்மியாக தான் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ரோடே இல்லைங்க சொல்லப்போனால். அந்த மாதிரி மேலே ரோடு போகுதுன்னா இதில் எங்கேயும் ரோடு இருக்குது. வக்கன மரம் அது இது வந்து ஐயோ பேரெல்லாம் டக்குன்னு மறந்து போயிடுது. எல்லாம் இந்த பயத்தில் மறந்து போகிறது தாங்க.
இந்த சைட்லேயே தான் போகிறோம் பாருங்கள். இந்த சைடில் ஏதாவது நின்றுச்சுன்னா கூட நம்ம இந்த பக்கம் டக்குன்னு ஏதாவது முறுக்கிட்டு போகிறதுக்கு ட்ரையாச்சும் பண்ணலாம். ஆனால் இதுக்குள்ளே அப்படி ட்ரையெல்லாம் பண்ண முடியாதுங்க, விழுந்துருவோம் கண்டிப்பாக. அதுக்கு பொறுமையாக போனால் கூட ஓடிடலாம் போல். இப்போ தாங்க கொஞ்சம் வெயில் நல்லா உரைக்குது. ஏன்னா மதியம் 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு அப்புறமா அப்படியே கீழே போக போக ஒவ்வொரு கிராமமாக அப்படியே பார்த்துட்டு போகலாங்க. அப்படியே லைட்டாக அப்படியே யாருமே இல்லையா கூட, தனியாக வரும்போது ஒரு மாதிரி பீதி ஆகும் இல்லைங்க. அது நார்மலாக நான் ராத்திரியில் சுடுகாடு கூட போயிடுவேங்க. ஏன்னா அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரும்போது அது சொல்ல முடியாதுல்ல, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யானை இருக்குது அப்படின்னு சொல்லியே நம்மளுக்கு பயத்தை உண்டாக்கிட்டாங்களா. சரி நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது போய் மாட்டிக்கூடாதில்ல அப்படின்ட்டு தான் ஒரே யோசனையாக இருக்குதுங்க. பொறுமையாக போய்க்கிறேன் நான். பாருங்க யானை காடு தாங்க இது. அதான் இவங்க சொல்கிறாங்க என்னென்னா எல்லா இடத்துலையும் யானை இருக்குது, எங்களால் அதனால தான் விவசாயமே பண்ண முடியல அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஆனால் வெயிலுக்கு மேக்ஸிமம் எல்லாம் இந்த மாதிரி ரோட்டுக்கு வராது, அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு எவ்வளோ பெரிய லத்தி போட்டிருக்குதுங்க. எங்கேருந்துடா வருவீங்க? அதாவது பட்டையெல்லாம் உடிச்சு சாப்பிட்ட ஏரியாலாம் அப்படி இப்படியே இருக்குது. இதுதாங்க யானை வர்ற சைடு. கடவுளே, பாருங்க யானையெல்லாம் சரிச்சுக்கிட்டு வந்துருக்கு பாருங்க. வேறு எங்கேயாவது இருக்கு போகுது. இதில் இறங்கிட மாட்டிருக்கு. சரி நம்ம கிளம்பிடுறோம். வேறு ஏதாவது பின்னாடி வந்து அட்டாக் இது நடந்துட்டு போகுது. ஓடு. பதட்டத்தோடு தான் வண்டி ஓட்டணும் போலயே. இந்த பக்கம் பார்க்க தேவையில்லை, கொஞ்சம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம இந்த பக்கமாக கொஞ்சம் பார்த்து போனால் போதும். நான் வந்து ஹெட்ஃபோன் போட்டு நினைப்பில் கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். ஒரு பயத்துலேயும் ஓட்டிகிட்ருக்குங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிட்டுருக்கு வண்டி. இங்கே சில வீடுகள் இருக்குது. இங்கே இருக்காங்க. கோத்தகிரி மாவட்டம் அரக்கோடு ஊராட்சி கொக்கோடு. கிராமங்களுக்கு இவ்வளோதாங்களா இல்லை உள்ளே போகணுங்களா? வீடு இங்கே மட்டும்தானே இல்லை உள்ளே போகணுமா? 3 வீடுங்களா? மேலேங்களா? போகலாம் இல்லைங்கக்கா? இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி வசதி இருக்குது. ஐயோ எல்லோரும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கேமராங்க, இவ்வளோ பெருசு மாட்டிக்கிட்டு ஒருத்த பைத்தியக்கார மாதிரி வந்துகிட்டு இருக்கானே, எவன்டாம அப்படின்றத பார்ப்பாங்கள்ல. ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு கவர்மெண்ட்லேருந்து வீடெல்லாம் இன்னும் கொடுக்கல. அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அவங்கவுங்க அப்படியே கட்டிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் வீடு தான். அந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தான் மண் வச்சு கல் வச்சு அப்படி தான் கட்டிக்கிறாங்க. பாருங்கள் இவங்களுக்கு கதவெல்லாம் கிடையாது. இந்த இதுதான் கதவே, துணி தான் வச்சு கதவு கட்டிக்கிறாங்களாட்டு இருக்குதுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியாலாம். ஆட்டுக்கு எவ்வளோ பாதுகாப்பு வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்களுடைய வீடு ஆட்டோடைய இதை விட ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. பாத்ரூமுக்கு பாருங்கள், அவங்க புடவை தான் பாத்ரூமுக்கு இருக்கிற கேட்டு. இது எல்லாமே எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எப்போ விழுவும்னே தெரியாதுங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் தாங்க. இந்த மாதிரி மலைத்தொடரில் எது எங்கே இருக்குன்னே தெரியாது, அவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே இல்லாமல் அப்படியே வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்படிங்க இதில் எல்லாம் இருக்காங்க எனக்கு புரியவே இல்லைங்க. தலைமுறையாக இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு சைடில் சொன்னால் கூட, குளிர் வந்தாலும் இந்த மாதிரி தான், எப்படியோ வந்தாலும் இவங்க இப்படியே தான் வாழ்ந்தாங்கணும். அதை அப்படியே வச்சு மண்ணை வச்சு அப்பியிருக்காங்க அப்படியே. அவ்வளோதான், மண்ணும் சாணியும் தான் இவங்களுடைய வீட்டுடைய கட்டுமான பொருளே. இந்த சின்ன விஷயமெல்லாம் வந்து அவங்களே தான் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்க. வீடு இது முற்றம் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. எனக்கு என்ன வேறு ஏதாவது வந்துருமோன்னு தான் ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அப்படியே கீழே போயிட்டாங்க. இவ்வளோதாங்க இவங்களுடைய வாழ்க்கையே.
சாமி சாமி, நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம்ல. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா இருளர்கள் தான். இவ்வளோ இன்டீரியரில் இவ்வளோ டீப்பில் எக்கச்சக்கமான மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. சரி ஓகேங்க, நம்ம இந்த கிராமத்துலேருந்து அப்படியே கிளம்புவோம். ஆனால் இப்படியும் சந்தோஷமாக தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னதே தான், எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் வாழணும் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்றதெல்லாம். அடுத்தடுத்த வில்லேஜஸ்லாம் இருக்குங்க, அங்கேலாம் போகலாம். இது உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் இவங்களுக்கு கிடச்சிதுன்னா அதுவே நம்மளுடைய பெரிய பாக்கியமாக புண்ணியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஊருக்கு வந்துட்டோம். இன்னும் இவ்வளோ பெருசாக போகுது. பைக் பாவங்க, ரோடே இல்லைங்க இதில், ஏமாற்றிட்டாங்க. அப்பா, இப்போ நான் இந்த ரோட்டை பார்த்து ஓட்டுவேன்னா இல்லை ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்து ஓட்டுவேண்ணா? நீங்களே சொல்லுங்கள். அப்பா கருப்பா நீ தான்டா கொய்யால பயமுறுத்தி விட்டியானே ஒரு நிமிஷத்தில். இது கொஞ்சம் தண்ணியெலாம் தேங்கி நிற்கிற இடம் மாட்டேங்குது. இங்கே நிற்க போயிடுவோம். மேலே ஒரு 2-3 வீட்டுக்காக மேலே இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்களே. வெளியில் வந்துருக்கலாம்ல சாமி நீங்கள். கோடு இது வரைக்கும் எப்படிங்க வண்டியெலாம் வருது? இதுக்குள்ளே எங்கேயோ வீடு இருக்குங்க, ஒரு வீடு. ஒரு எவ்வளோ பெரிய லத்தியெல்லாம் போட்டிருக்கு. அங்கே ஏதோ ஒரு அண்ணாவும் ஒரு பாப்பாவும் நிற்கிறாங்க. அவங்க பேசணும். அண்ணா இவ்வளோதானாங்கண்ணா? இதுக்கு மேலே வீடு இருக்குன்னாங்க. அங்கே தான் லாஸ்ட் வீடுங்களா? இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஓ சரி சரி. இதுதான் கொக்கோடுங்களா? கொக்கோடா கொக்காடுங்களா? கொக்கோடு. இங்கே எத்தனை குடும்பங்கண்ணா இருக்காங்க? 3. இந்த கொக்கோடுன்றதில் 3 பேர் தான். என்னங்கக்கா? நிறைய வீடு இருக்குங்களா? வர வழியில் இங்கே ஒரு 2-3 வீடு இருந்தது. கொஞ்சம் கீழே ஒரு 4-5 வீடு இருந்தது. அவ்வளோதான் இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த ஒரு 9 வீடு இருக்கா? அதான் கொக்கோடுங்களா? ஓ, எப்படி ரோடு அங்கே கீழேச்சும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, இங்கே ரொம்ப இதாக இருக்குது. எங்கே போகிறாங்க? இது வரைக்கும் வண்டி வருங்களா? எப்படின்னா வராங்க. நீங்கள் எப்படி எதாவது வேலைக்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா எப்படி போவீங்க? ஏன் அதை துரத்துட்டாங்க? அதுக்கப்புறம் யானைக்காடுங்களா? மேலே அங்கே ஒரு தார் ரோடு வரும். தார் ரோட்டில் ஒரு மண் ரோடு பிரியுண்ணா. எந்த வழி இல்லைங்கண்ணா? மேலே இங்கே ஒரு 3 பிரிவு இருக்கு இந்த இடத்துல. அந்த எந்த ஊர்? அது ஊர் பேர் என்னங்கண்ணா? குமாரமுடி. குமரமுடிங்களா? கரிக்கியூர்லேருந்து ஏதாவது பிரியுங்களா? கரிக்கியூர்லேருந்து அது பிரியாதுண்ணா, இங்கே தான் பிரிவு. இதுக்கு இந்த பக்கம் நான் கரிக்கியூர்லேருந்து வரும்போது தான் ஒரு ரோடு பிரியுங்களா? நான் பார்க்கல, நேராக வந்தேன். இங்கே சாமக்கோடல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். அப்புறம் அங்கே வந்துட்டு அப்படியே பக்கத்தில் இல்லை நிறையா வீடு கிராமங்கள்லாம் இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்து இங்கே மேலே 3 வீடு இருக்குன்னாங்க. நான் மேலே வந்துகிட்டே இருக்கேன். எதுவும் நல்ல வேலை இங்கே இருந்தீங்க, எல்லாம் நான் வண்டி உள்ளே விட்டுருப்பேன். அப்புறம் நேராக போய் அதான் யானைக்கு முன்னாடி போய் வண்டி நிறுத்திருப்பேன் நான். இது எப்படி நான் என்ன வேலைக்கு போகிறீங்க இங்கே எல்லாம்? அங்கே எஸ்டேட் வேலை, அது மாதிரி எஸ்டேட் வேலைக்கு தான் போகிறீங்க. வேறு எந்த வேலைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே விவசாயமெல்லாம் பண்ணுறேன். விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் ஏதாவது பண்ணிக்கிறது, அந்த காஃபி இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பண்ண முடியாது. சுற்றி யானை காடுன்றாங்க, எப்படி? ஓ அதான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்குவீங்க நம்ம பார்க்குற அளவுக்கு மட்டும், இல்லைன்னா யானை இறங்கிடும். இப்போ தான் போச்சா? நான் அந்த வழியில் தானே வந்தேன். இதுக்குள்ளேங்களா? பாருங்க. இப்போ திடீர்னு யானை பக்கத்தில் பார்த்துட்டு என்ன பண்ணணும்? ஓடணும். ஒரே வழி ஓடணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் யானையை பக்கத்துலேயே பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. இங்கே புலியெல்லாம் இருக்காங்கண்ணா?
புளியெல்லாம் இருக்குது. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரியா அங்கேருந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லாத மாதிரியே இருக்குது. உள்ளே வர வர ரோடு வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தா கடைசியில் சாமக்கோடையில் போய் நிற்கிது. கேட்டால் இங்கே 10-15 ஊரே இருக்குங்க அப்படின்றாங்க. எப்படிங்கண்ணா இங்கே வாழ்கிறது கஷ்டமாக இல்லையா? ம். என்ன பண்ணுறீங்க அப்புறம்? இந்த வேலைக்கு இதெல்லாம் கஷ்டம்தான். இல்லை நம்மளே ஏதாவது செஞ்சு விவசாயம் மாதிரி பண்ணி நம்மளுடைய தேவைக்கு பண்ணிக்கலான்னா அதுவும் கஷ்டம்தான். எப்படி தானோ கவர்மெண்ட் ஏதாவது அந்த உதவி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? பண்ணுறதில்ல. நீங்கள் இதை மாதிரி ஏதாவது பொருளெல்லாம் வாங்குறதுன்னு எங்கே போய் வாங்குவீங்க? சோலூர் மட்டும் கோத்தகிரி தான் போகணும். ஹாஸ்பிட்டல் போகிறதுன்னா எல்லாத்துக்கும் அங்கே தான். கிட்டத்தட்ட இந்த 10-20 கிலோமீட்டரில் எதுவுமே இல்லை. மேலே தான் போகணும். வண்டியும் இல்லை. எப்படி போவீங்க? நீங்களாக தான் கூப்பிட்டு போகணும். காசு கொடுத்து கூப்பிட்டு போகணும். 2000 ரூபாங்களா? இங்கே மட்டத்துக்கு போகிறதுக்கேவா? ஸோ பேசாமல் இங்கேயே நான் ஏதாவது ஒரு கடையே போட்டுறேன் பேசாமல். எல்லாத்துக்கும் அவ்வளோது 2000 ரூபா கொடுக்குறது. நம்ம சம்பளமே அவ்வளோ வராது. இங்கே வர்றது நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு 300-400 ரூபா கொடுப்பாங்களா எஸ்டேட்டு போனால்? அந்த காசை வாங்கி ஒரு 400 ரூபா கொடுப்பாங்க. ஒரு 5 நாள் போனீங்கன்னா அதுக்கே 2000 ரூபா முடிஞ்சுது. எப்பா ஆனால் ரொம்ப அமைதியான ஒரு ஊர் தான். ஆனால் சாப்பாட்டுக்கு இல்லாமல் என்ன பண்ணுறது? அமைதியை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை. இல்லை ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட போக முடியாது இல்லைங்கண்ணா. டக்குன்னு போக முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாம்பு கடி வண்டு கடியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்களே மருத்துவம் பண்ணிக்குவீங்களா? அதெல்லாம் நீங்களே பார்த்துக்குவீங்க. பெருசாக வேறு ஏதாவது பாம்பு கடி வரைக்கும் நீங்களே பார்த்துக்குவீங்களா? மற்றதுனா மட்டும் போகிற மாதிரி இருக்கும். இங்கே அந்த மாதிரி ஊருக்குள்ளே ஏதாவது வைத்தியர் அந்த மாதிரி இருக்காங்களா? இல்லை, உங்களுக்கே அப்படியே உங்கள் தாத்தா பாட்டிலாம் சொன்ன வைத்தியத்தை வச்சு அப்படியே பார்த்துக்கிறீங்க. அது என்னங்கண்ணா அந்த மலை மேலே ஏதோ ஒரு பில்டிங் தெரியுது? என்ன கோவில்? ஓ அதுதாங்களா அது? ஓ சரி 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 சரி. இருக்கிறதுலே லாஸ்ட் அதுதான். அது புரட்டாசி மாதங்களில் மட்டும் தானே விடுவாங்க. இந்த போன வருஷத்தில் தான் கும்பாபிஷேகம் பண்ணேன். போன வருஷங்களா? இல்லை போன மாதம். நான் நேற்று போன பரது. ஓஹோ, இப்போ போனால் விட மாட்டாங்க எப்படி இருந்தாலும். இல்லை, அடுத்து புரட்டாசி தான் வரணும். சரி சரிங்கண்ணா. சனிக்கிழமை போகலாம். அதான் புரட்டாசி சனிக்கிழமையில தானே போக முடியும்? இல்லை இப்போ எல்லா சனிக்கிழமையும் போகலாமா? முன்னாடி வந்து புரட்டாசி மாதம் மட்டும்தான் விட்டுட்டு இருந்தாங்க. இவங்க ஸ்கூல் எல்லாங்கன்னா சோலூர் மட்டும்தாங்களா? கரிக்கியூரில். கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வந்துட்டேன். எங்கே நிற்கிறேனே தெரிய மாட்டேங்குது. நீ ரோட்டை கண்டுபிடிச்சி போனால் தான் உண்டு. ஆனால் போகிற வழியும் ஆனைக்காடு தான். நீங்கள் போகிற வழி கீழே அதுதான். இப்போ நான் ரிட்டர்ன் வந்துட்டு கீழே போயிட்டா ஓகேங்கண்ணா. அங்கே போயிட்டு மறுபடியும் எந்த இடத்துல இருந்து வந்தேன்லாம் தெரியல. யாராவது இந்த மாதிரி நின்னாங்கன்னா கேட்டு போய்க்கணும். தெரியும். ஆமாம் ஆமாங்கண்ணா. ஓஹோ. இங்கிருந்து பார்த்தாலே ஒன்றுமே தெரியல. ஆனால் எத்தனை கிராமங்கள் உள்ளே இருக்குது. அது பவானி சாகர் டேம் ஆகுண்ணா அதெல்லாமே. இது வீட்டுக்கு விறகு எடுக்கிறீங்களா இல்லை வீடு கட்டுறதுக்குங்களா? விறகுக்கு தாங்களா? வீடு கட்டுறதுக்கா விறகுக்கா? விறகுக்கு. அதையே மேலே இருக்கிறது எடுக்கிறீங்க? நல்லா எரியும். பயமே இல்லாமல் நிற்கிறீங்க. நான் வரும்போதெல்லாம் எங்கேயாவது புலி வந்துருமா யானை வந்துருமான்னு 4 பக்கம் பார்த்துட்டு. வராது. யானை தான். யானை இப்படி மறைஞ்சு நின்று கூட தூக்கிடும்ல, அதுதான் பிரச்சனை. நான் அப்படியே ரோட்டை பார்க்குறதா இல்லை யானையை பார்க்குறதா அப்படின்னு தான் வந்துட்டு இருந்தேன். அந்த மட்டத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் பயம். எங்கேங்கண்ணா? இந்த ரோட்டில் அந்த மட்டத்து வரைக்கும் கொஞ்சம் பயம். எந்த ஊர் அது? அது வக்கணமரம் அந்த பக்கம். அதான் நம்ம இப்போ அந்த ரோட்லேருந்து மேலே இங்கே வந்துட்டு வந்தோம்ல, கொக்கோடு வர்றதுக்கு அந்த ஜங்ஷன் வரைக்கும், அது வரைக்குமே யானை பயம் இருக்கும்.
திருப்பாக வரும். திடீர்னு வருமா? வயிறு கலக்குது என்ன சொல்லாதீங்க நீங்கள் வேற. அப்படியா? ஆனால் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்ட மாதிரி இருந்தது ஒரு சைடில். அது ஓடாதுண்ணா. ஓடாது, வந்துடும் எப்படியா இருந்தாலும். அதெல்லாம் மிஸ்ட் அப்படியே வந்துடும். இப்போ ஒரு காம்பு எடுத்து கம்பியில் போட்டு ஒரு மீதி. அது நம்மளோட அறிவு அதிகம் இல்லை. இப்போ நான் போகட்டுமா வேண்டாமா? இப்படி வேற சொல்லிட்டீங்க. இல்லை அதெல்லாம் அப்படியே ஒன்றும் பண்ணாது. இப்போ எல்லாம் உள்ளது அப்படி பண்ணாதுன்னு சொல்லாதீங்கண்ணா. இப்போது முந்தானேத்து இங்கே வெள்ளரி கொம்பை போயிருந்தேன். அது அந்த ஜானகி அம்மாவை போட்டு மிதிச்சிருச்சு. அப்புறம் யோசிச்சு பாருங்க, சும்மா அப்படியே சைடில் நின்னது. இப்போ நான் எல்லோரும் பேசிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படி போகிறதா இருந்தால் உள்ளே போயிருக்கும்ல, அப்படியே மறைஞ்சிருந்து கரெக்டாக பிடிச்சிருக்குன்னா இதுக்கு புளியே பரவாயில்ல போல். 3 மணிக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ரோட்டில் கொஞ்சம் மணி எத்தனைன்னு பார்த்து நீங்கள் பாட்டுக்கு எதையாவது ஒன்று சொல்கிறீங்க. நான் ஊருக்கு கோயம்புத்தூர் வேறு போகணும். எங்கடா வாடா, ஏன் நேரம் சரியில்லை போல் இருக்கு. அது எப்படின்னா 3-4 மணிக்கு அப்புறம் தான். அதான் அந்த பொழுதரங்க நேரத்தில் தான் வெளியில் வரும், வெயிலுக்குலாம் வராது. அப்போ நான் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி கரிக்கியூர் மேலையெல்லாம் போவோம். சோலூர் மட்டம் போகிறதுக்கு முன்னாடி யானை வந்துடும்ல உள்ள எல்லாம். அந்த பக்கத்துலையும் கொஞ்சம் யானை தொலை. எங்கள் கரிக்கியூர் அந்த இது லைனில் சொல்கிறேன். இது அங்கே ஒரு ஊருக்குண்ணா. ஓ, இப்போ நான் வந்த வழி இல்லாமல் நிறைய ஊர் உள்ளேயும் இருக்குங்களா? இது என்ன சவுண்டு இது? எப்படின்னா இருக்கீங்க நீங்கள்? எப்பவுமே 2-3 பேராச்சும் வருவோம் வெளியில் வர்றதா இருந்தால். இந்த தடவை திடீர்னு அவங்களாம் வரலன்ட்டாங்க. சரி நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தால் போராட்டமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறீங்க. அங்கே சோழர் மட்டத்திலே சொன்னாங்க, பார்த்துப்போங்க யானை இருக்கும், பார்த்துப்போங்கன்னாங்க. இங்கே வந்தது வரைக்கும் அப்படி தான். இப்போ சொல்கிறீங்க இங்கே தான் யானை இருக்குதுங்க அப்படின்ட்டு. அப்போ நான் இப்போ போகிற வழியில் வந்து அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குன்றீங்க. இல்லை, நீங்கள் ரோடு கீழே இருக்குண்ணா. கீழே இருக்குது. சரி, மேலே இங்கே இருக்கு. இங்கே ஆற்றுல தண்ணி இருக்கா? இங்கே இருக்கு. சரிங்கண்ணா. சரி, அப்போ நான் என் உயிரை போய் காப்பாற்றிக்கிறேன். வேறு வழி இல்லை. சரிங்கண்ணா, நான் அப்படியே கிளம்புறேன். பயத்தோடையே கிளம்புறேன். அதான் அந்த மட்டும் போகிற வரைக்கும். சரிங்கண்ணா. இல்லை, நான் வர வழியிலவே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யானை சாணி நிறையா கிடந்துச்சு. அதிலே கொஞ்சம் யோசிச்சு தான் வந்தேன். அதான் எப்படிப்பட்ட கிராமம். கொக்கோடுன்னா என்ன அர்த்தம்? கொக்கோடு என்றாலே யானை அப்படின்றது அர்த்தம். சரிங்கண்ணா, வரேங்கண்ணா. அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்த வழியாக மறுபடியும் திரும்பி கீழே போக போகிறோம். அவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க, இப்போ தான் இங்கே யானை நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், யானை சாணி தான் எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்காட்டிருக்கு. இதுக்குள்ளே ஏதோ வீடெல்லாம் இருக்கும் போல் இருக்குது. வேணாங்க, எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல, நம்ம கிளம்பிடுவோம். நம்ம ஏதாவது சேஃபான இடத்துல ஏதாவது வீடுகள் இருந்ததுன்னா அதை பார்த்துக்குவோம். நீங்கள் நம்ம இவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இனி ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யானையெல்லாம் கீழே வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. யானை வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாயிரும். இப்போ இறங்குற இடம் எல்லாமே எப்போ வேணாலும் யானை இடையில வந்து நிற்கும் அப்படின்றாங்க. பலாப்பழ வாசம் கும்முன்னு அடிக்குது. வேறு எங்கேயாவது இருந்து வந்துட்டு போகுது. எல்லாமே பலாமரம்லாம் சும்மா ஒரு 2 வீடு இது மேலே இருக்குது. அதையும் பார்த்துட்டோம். ஏன் சைடில் எல்லாம் யானையோடைய இதுவழியே தாங்க இறங்கியிருக்காங்க. இங்கே வருங்க, இதெல்லாமே காலேஜ் தான். சரி, நிற்க வேணாம், நம்ம கிளம்பிடுவோம்.
இது எல்லாமே அப்படியே நடந்து வர வழிதான்ற தெரியுதுங்க. நம்ம கண்ணை அப்படியே உருட்டி உருட்டி பார்க்கலன்னா பக்கத்துலேயே தான் நிற்பானுங்க. ஓடு, இந்நேரம் பழந்துருப்போம். சரி 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 சரி. ஒரு இடத்துலையும் பிரேக் பிடிக்க முடியலைங்க, அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. முன்னாடி பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே தான் உண்டாட்டிருக்குது. பின்னாடி பிரேக் அழுத்தினோம்னா அப்படியே தரன்னு இழுக்குது வண்டி. நேரம் பொழந்திருப்பேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்மளாலேயே வந்துட்டு போக முடியலைங்க இது வழியாக. கொக்கோடு எப்படி இருக்கு கிராமம். நம்மளே பார்த்துருக்கீங்களே. ஒரு கேமராவை மாற்றணுங்க, மாற்றினா தான் சரிப்பட்டு ஒரு மோட்டருக்கு. ஏன்னா சைட்லேயே பார்த்துட்டு வரேன்னா அவங்க சொன்னது அதே தான் சொல்கிறாங்க. அது இப்போ தான் இறங்க அப்போ தான் இறங்குனெல்லாம் இல்லைங்க, டக்குன்னு பார்த்தா இறங்கி வந்து நிற்கும் அப்படின்றாங்க. போகிற வரைக்கும் இல்லை, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். நம்பி தான் போகிறேன். ஓகே, நான் இதை வீடியோ இதோட எண்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் டாடா பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல்.